வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை வழங்க விரும்பவில்லை. நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. அவசர கால சட்டத்தில் தற்போதைய பேரிடர் சூழ்நிலைக்கு பொருந்தாத பல விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளது என்று சட்டத்தரணி சாலிய பீரிஸ் குற்றச்சாட்டு. பொது பாதுகாப்பு அமைச்சர் மறுப்பு. நாட்டின் நீர்நிலைகளில் உள்ள நீரை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்திருந்தால் ஏற்பட்ட அனர்த்தத்தை குறைக்க முடிந்திருக்கும் என்று வஜிர அபிவர்த்தன சுட்டிக்காட்டு. டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள், தாளமுகங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்ற பொய்யான வாக்குறுதிகளை வழங்க விரும்பவில்லை, ஏனெனில் அது நடைமுறைக்கு வரும் வாய்ப்பே இல்லை என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இணையதள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியொன்றில் அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் 13ஆம் திருத்தத்தை செயல்படுத்துவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச, இந்த அதிகாரங்களை வழங்கினால் தென்னிலங்கையில் எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும், வழங்கவில்லை என்றால் வடக்கில் விமர்சனங்களிடம் தமிழ் மக்களிடம் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த நாட்டின் வரலாற்றிலே அனைத்து தலைவர்களும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தங்களது கலாச்சாரத்துடன் ஆழமாக இணைந்துள்ளார்கள். இன்று சில தலைவர்கள் வடக்குக்கு செல்லும் போது தாங்கள் சிங்களர் என்பதையும் கலாச்சாரத்தையும் மறந்து விடுகின்றனர். உண்மையில் தமிழ் சிங்கள கலாச்சாரங்களில் பெரிதாக வேறுபாடுகள் இல்லை. கதிர்காமம், சிவனொளி, பாதமலை போன்ற இடங்களில் இரு இனங்களும் ஒன்றாக இணைகின்றது. அதே போல அரசியல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேடலாம். வடக்கில் உள்ள சாலைகள் மற்றும் பிற அபிவிருத்திகள் பெரும்பாலும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டவையே. தென்னிலங்கையில் உள்ள இளைஞர்களுக்கு கிடைக்கும் அதிகாரங்கள் அதே போல் வடக்கிலும் கிடைக்க வேண்டும். வடக்கில் அரசியல் ரீதியாக தனி நாடு கோரிக்கைகள் எழுகிறது, ஆனால் அவற்றுக்கு எங்களது ஆட்சி காலத்தில் தீர்வுகள் வழங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த நவம்பர் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட அவசர கால சட்டத்தில் தற்போதைய பேரிடர் சூழ்நிலைக்கு பொருந்தாத பல விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளது என்று சட்டத்திரணி சாலிய பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். பண்டாநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் அவர் தெரிவிக்கையில், தேத்வா புயலை தொடர்ந்து நிவாரணம் மற்றும் அவசர நடவடிக்கைகள், மறுசீரமைப்பு மற்றும் மீள்கட்டமைப்பு ஆகியவை முதன்மை கவனத்திற்கு வர வேண்டிய நேரத்தில் வெளியிடப்பட்ட அவசர கால சட்டம் பேரிடர் முகாமைத்துவத்துடன் நேரடியாக தொடர்பில்லாத பரந்த அதிகாரங்களை மீண்டும் கொண்டு வந்துள்ளது. முன்னே அவசர கால சட்டங்களிலிருந்து குற்றவியல் சார்ந்த அளவுக்கு முறைய சில பிரிவுகள் இதிலும் அடங்கியுள்ளது. இது முந்தைய சட்டங்களை மாற்றமே இல்லாமல் நகலெடுத்து விட்டார்களா என்ற கேள்வியை எழுப்புகின்றது. எனினும் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி, இந்த அவசரகால நிலைமை முழுமையாக பேரிடர் முகாமைத்துவத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் வேறு எந்த நோக்கத்திற்கும் பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் தெரிவித்திருந்தார். இலங்கையில் பேரிடர் நிலைமையை தொடர்ந்து அமல்படுத்தப்பட்ட அவசர கால சட்டம் இந்த தவறான நோக்கத்திற்கும் பயன்படுத்தப்படவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், இந்த சட்டம் பேரிடர் சூழ்நிலையை சமாளிப்பதற்காக மட்டுமே செயல்படுத்தப்பட்டதாகவும் அரசியல் காரணங்களுக்காக இதை பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்றும் வலியுறுத்தினார். இதற்கிடையில் அவசர கால சட்டம் ஒடுக்குமுறைக்கான கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்று எதிர்க்கட்சியின் விமர்சனங்களை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அண்மையில் நாடாளுமன்றத்தில் மறுத்திருந்தார். மனித உரிமைகள் மீறல்களுக்கு வழிவகுக்கும் வகையில் அவசர கால விதிமுறைகள் பயன்படுத்தப்படக்கூடாது என்பதை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நினைவூட்டியுள்ளது. அவசர கால சட்டத்தின் கீழ் தங்களின் அடிப்படைகள் உரிமைகள் மீறப்பட்டதாக யாரேனும் நம்பினால் அதற்கான முறைப்பாட்டை அளிக்கலாம் என்றும் அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன் ஆணையாளர் நிமால் புஞ்சிகேவா, அரசமைப்பின் கீழ் உத்தரவாதம் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகளை அவசர கால விதிமுறைகள் எந்த விதத்திலும் மீற முடியாது என்பதையும் வலியுறுத்தி கூறினார். மேலும் 1996ஆம் ஆண்டு 21ஆம் இலக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் அடிப்படையில் இத்தகைய முறைப்பாடுகளை விசாரிக்க ஆணைக்குழு பொறுப்பாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளத்தால் மன்னார் மாவட்டத்தின் கடல் தொழிலாளர்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருந்தாலும் அவர்களது நிலைமை குறித்து யாரும் கவலை கூறவில்லை என்று மன்னார் மாவட்ட கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளர் என் ஆலம் தெரிவித்தார். மன்னாருக்கு விரைவில் ஜனாதிபதி விஜயம் செய்ய உள்ளதாகவும் கடல் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவசர இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். வெள்ளிக்கிழமை மன்னார் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், புயல் மற்றும் வெள்ளத்தால் மன்னார் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டதோடு குறிப்பாக கடல் தொழிலாளர்களின் குடும்பங்கள் மிகுந்த நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளன என்றார். மேலும் சனிக்கிழமை ஜனாதிபதி மன்னார் மாவட்டத்தின் பாதிப்பு நிலையை மதிப்பீடு செய்ய வருவதாகவும் இதன் போது கடல் தொழிலாளர் சமூகத்தின் சிக்கல்கள் மற்றும் இழப்புகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தி கூறியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் தீவு பகுதிகளை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான கிராமங்கள் கடல் தொழிலாளர்கள் வாழும் கிராமங்களாகும்.
தேவன்பட்டி முதல் முள்ளிக்குளம் வரையிலான பகுதிகளில் உள்ள கடல் தொழிலாளர்கள் அனைத்தும் சமீபத்திய இயற்கை அனர்த்தத்தால் கடுமையாகவே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் இவர்கள் சந்தித்த பாதிப்புகள் குறித்து எந்த ஒரு கலந்துரையாடலிலும் உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று முறைப்பாடுகள் கிராம மட்ட கடல் தொழிலாளர் அமைப்புகள் வழியாக சமாசத்திற்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனை முன்னிட்டு வியாழக்கிழமை கடல் தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளரை சந்தித்து இழப்பீடுகள் வழங்கல் உள்ளிட்ட முக்கிய விடயங்களை பற்றி கலந்துரையாடியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற காலநிலை குறித்து முன்கூட்டிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நாட்டின் நீர்நிலைகளில் உள்ள நீரை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்திருந்தால் ஏற்பட்டிருந்த அனர்த்தத்தின் தாக்கத்தை பெருமளவில் குறைத்திருக்க முடியும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். அதேபோல் மனித உயிரிழப்புகளையும் தடுக்க முடிந்திருக்கலாம், ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசாங்கம் தவறியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில் வளிமண்டலவியல் திணைக்களமும் சர்வதேச ஊடகங்களின் காலநிலை அறிக்கைகளும் பல நாட்களுக்கு முன்பே பாரிய அளவிலான மழைவீழ்ச்சி ஏற்படும் என்று எச்சரித்திருந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாட்டின் நீர்த்தகங்களில் உள்ள நீரை முன்னெச்சரிக்கையாக நிர்வகிப்பது குறித்து உரிய கலந்துரையாடல்களும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது. நீர் முகாமைத்துவம் உலகின் அனைத்து நாடுகளிலும் நடைமுறையிலேயே உள்ளது. இலங்கையும் விதிவிலக்கல்ல. மகாவலி நீர்ப்பாசனம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவம் ஆகிய துறைகளில் தனித்தனி நீர் முகாமைத்துவ பிரிவுகள் செயற்படுகிறது. இருப்பினும் இந்த முறை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 500 மில்லிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. இதன் விளைவாக நீர்நிலைகள் பெருமளவில் நிரம்பியுள்ளது. எனினும் மகாவலி நீர்த்தேக்கங்களாலோ அல்லது நீர்ப்பாசன அதிகாரிகளாலோ தனிப்பட்ட முறையில் இதனை கட்டுப்படுத்துவது சாத்தியமில்லை. எனவே அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைந்து வழிநடத்தல் அவசியம் என்பதை இந்த அனர்த்தம் மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்தியுள்ளது என்றும் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்தார். வடக்கு கிழக்கு பருவக்காற்று வலுத்து வீசும் நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள், அலைவடிவ குழப்பங்கள், தாளமுக்கங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது குறித்து அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் வடக்கு கிழக்கு பருவக்காற்றின் செயல்பாடு தொடர்பான தரவுகளை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அறிக்கையின்படி வடமாகாணத்தில் சாதாரண அளவை விட அதிக மழை வீழ்ச்சி ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. வடமத்திய கிழக்கு மற்றும் மத்திய ஊவா மாகாணங்களில் சாதாரண அளவுக்கு நெருக்கமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரணத்தை விட குறைவான மழை வீழ்ச்சி ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் உருவாகுமாயின் இந்த வானிலை முன்னறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்றும் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு அவசர நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக வெளிநாடுகளுடனான சீன மக்கள் நட்புறவு சங்கம் 5,80,000 RMB நிதியுதவியை வழங்கியுள்ளது. தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததுடன் லட்சக்கணக்கானோர் தங்கள் வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் பல்வேறு நாடுகள், அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் தனியார் துறையினரும் பல்வேறு வழிகளால் இலங்கைக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்த உதவி தொடரின் ஓர் அங்கமாக வெளிநாடுகளுடனான சீன மக்கள் நட்புறவு சங்க தலைவர் யாங் வான்மிங் மற்றும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹெரத் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சர் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது நாடு முகம் கொண்ட பேரிடருக்கு பின்னர் சீன அரசாங்கம் மற்றும் சீன மக்கள் வழங்கிய உடனடி உதவிகளுக்காகவும் ஆதரவுக்காகவும் அமைச்சர் விஜித் ஹெரத் நன்றி தெரிவித்தார். அத்துடன் இலங்கை சீனா இடையிலான நீண்டகால நட்பு மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் வழிகள் குறித்தும் இரு தரப்பினரும் கலந்துரையாடியுள்ளார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் நோக்கில் வெளிநாடுகளுடனான சீன மக்கள் நட்புறவு சங்கத்தின் சார்பில் 5,80,000 RMB நிதியுதவிக்கான காசோலையை அதன் தலைவர் யாங் வான்மிங் அமைச்சர் விஜித் ஹெரத்திடம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.